நம்ம பூஜை ரூமில் நீங்கள் ரொம்ப நாள் கேட்ட கேள்விகள், நான் ரொம்ப நாள் பதில் சொல்லாத பதில்கள் என்னென்னு பார்க்கலாமா? நம்ம பூஜை ரூமில் இருக்கக்கூடிய இந்த 3 ஷெல்ஃப் இருக்குது இல்லையா, இதில் ஒயிட்டாக பிரைட்டாக இருக்கே, இது என்னென்னு கேட்டிருந்தீங்க. இது பெயிண்டாக ஸ்டிக்கரான்னு கேட்டிருந்தீங்க. இது ஃபுல்லாகவே ஸ்டிக்கர் தான். டாப் ஷெல்ஃபு பார்த்தீங்கன்னா கிச்சனில் மீதமான கிரானைட்டை வச்சு ஒரு டிசைன் பண்ணணும்னு சொல்லி ஷேப்புக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஷெல்ஃபு பார்த்தீங்கன்னா கடப்பாக்கள். தேர்டு ஷெல்ஃபு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைல்ஸ் ஓட்ட சொல்லியிருந்தேன். இந்த ஷெல்ஃப் மேலே வால் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கேன். இது ஆன்லைன்லேயும் கிடைக்கும், நீங்கள் டேரக்ட் ஷாப்புக்கு போனாலுமே கிடைக்கும். சேம் கலராக சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ரோல் வாங்கிக்கோங்க. மாறி மாறி கலர் வாங்கினோன்னா நல்லா இருக்காது. இந்த ஸ்டெப் ரேக் பற்றி கேட்டிருந்தீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடு தான். இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் ரோ கொஞ்சம் அகலமாக இருக்கும், செகண்ட் ரோ அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், தேர்ட் ரோ அதை விடவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் வைக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே பார்க்குறதுக்கு விசிபிளாக தெளிவாக அப்படியே தத்ரூபமாக இருப்பாங்க. ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். எத்தனை சிலைகள் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருப்பாங்க. இந்த உடன் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உடன் கலரில் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஈவன் லுக்காக இருக்கணும்னு வால் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கேன். நம்ம எந்த மாதிரியான பொருட்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான பேக்ரவுண்ட் செட் பண்ணணும். இப்போ இந்த விளக்குகள் எல்லாமே எல்லோ கலரில் இருக்கிறதுனால, நான் பேக்ரவுண்டும் லைட்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல பிரைட்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ கீழே பாருங்கள், அதே பித்தளை பொருட்கள் தான் வச்சுருக்கேன், ஆனால் டல்லாக தெரிகிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டைல்ஸ்லேயே அப்படியே விட்டுட்டேன். அதனால் நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து நம்ம பூஜரும் பார்க்குறதுக்கு நீட்டாக ஈவன் லுக்காக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க வால் ஸ்டிக்கரும் ஸ்டெப் ரேக்கும் டேக் ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கேன். டேக் ப்ராடக்ட்னா என்னன்னு கேட்குறீங்க. வீடியோவோட கார்னரில் ஒரு ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோவை டச் பண்ணாலே என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கணும் அது ஃபுல்லாகவே அதில் தெரியும். தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வரமகாலட்சுமி விரதத்திற்கு இந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.